என்னமா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்கம் உண்மை கண்டறியறதுக்காக போயிருப்பாங்க போலருக்கு. இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த துயர சம்பவம் இனி ஒரு தடவை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறிமுறைகளை அரசாங்கத்துக்கு சொல்லலாம், போய் பார்த்தா நமக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போனோம் அப்படிங்கிறாங்க. பெண்கள் குழந்தைகள் இறந்து போனாங்க இல்லையா, அது எப்படின்னா நம்ம ஒரு திருமணத்துக்கு போனாலும் ஒரு கூட்டமா ஒரு கோவில்ல எங்க போனாலும் பொம்பளைங்க எல்லாம் நிக்கிறாங்க, அப்படி போய் நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஒன்னா சேர்ந்து நிப்போம் இல்லையா, ஒரு பக்கமா போய் நிப்போம். அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஒரு பக்கமா நின்று இருக்கிறாங்க, பிள்ளைங்க குட்டிங்களோட. ஏற்கனவே நிறைய கூட்டம் அவர் அப்படி ரோட்ல திரும்பி அப்படி நின்றுக்கணுமா, அதுதான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனா அந்த பெண்கள் நிக்கிற பக்கம் போய் நின்றுருக்கு. ஏற்கனவே நெரிசலா இவங்க கார் போனதுமே அந்த காருக்கான இடம் இருக்கு இல்லையா, அப்படி அப்படியே சாஞ்சிருக்காங்க. அந்த பக்கம் இருந்து பாக்குற ஆர்வத்துல வந்திருக்காங்க. இவங்க இங்க சரியா வர தண்ணி எதுவுமே இல்லாம இருந்ததுக்கும் அந்த கூட்ட நெரிசலானதுக்கும் மூச்சு முட்டி என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல் சீட்லயே விழுந்து எல்லாம் நடந்திருக்கு. கட்சிக்காரங்களோ ரசிகர்கள் அப்படிங்கறதையும் தாண்டி இந்த நம்ம ஊருக்கு ஒரு ஹீரோ வராரு போவோம். இது எங்க உளவியல் தெரியுமா? நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது நாடகம் போடுவாங்க. அந்த நாடகம் பாத்தீங்கன்னா தட்டி வச்சிருப்பாங்க தென்னங்கீட்டு. குழந்தைங்க அத்தனை டிக்கெட்டும், அது சின்ன வயசுல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாம் அதை ஓட்டு பாருங்க. இது அந்த உளவியல். இது அன்றைக்கு நாடகம், இன்றைக்கு சினிமா மாறி போச்சு. ஒரு கூட்டம் ஒரு இடத்துல நிறுத்த சொல்லி இருக்காங்க, அங்கேயே நின்றிருந்தாலும் இந்த அளவுக்கு இறப்பு நிகழ்ந்திருக்காது. ஏன்னா அவங்க அங்க நிக்காம இல்ல நாங்க சொன்ன இடத்துலதான் நிப்போம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு காரணம் அங்கதான் போக்கஸ் லைட் அதெல்லாம் வச்சிருக்காங்க, அதனால அங்க வரணும்னு வந்திருக்காங்க. ஆனா ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரா இருந்திருந்தா இவ்வளவு கூட்டத்துக்குள்ளார இவ்வளவு பெரிய கார் வரும்போது அவங்க சொன்னது, கார் வரும்போது இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்கணிச்சிருப்பாங்க. அனுபவமின்மை ஒரு பெரிய காரணம். அதான் மற்ற கட்சியில தொண்டர்படை இருக்கும். இப்ப நம்ம போற இதுல செந்தொண்டர்படைன்னு இருக்கும். கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அவங்கள தேவைகளை நிறைவு பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியிலும் இருக்கும். இது ஒண்ணுமில்லாத விஷயம் மாதிரி அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அப்ப கார் நின்றுச்சுன்னா, வண்டி நின்றுச்சுன்னா வண்டியை சுத்தி கையை பிடிச்சுக்கிட்டு யாரையும் உள்ள விடாம நிறுத்திக்கணும், அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியே வந்தவங்களை போக விடாம தடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. உழைக்கும் மக்களே, நம்மளை குறி வச்சுதான் இதெல்லாம் நடக்குது, திட்டமிட்டே நடக்குது. அதனால நம்ம விழிப்போட இருப்போம். நன்றி.